அமெரிக்கா இப்போதும் ஒரு வல்லரசா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க கிரியேட் பண்ண பிராண்டு தான். 2 பிராண்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வெள்ளை மாளிகை, இன்னொன்று அமெரிக்காவினுடைய டாலர். அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னு போய் யார்ட்டையாவது கேளுங்களேன், கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ வெள்ளை மாளிகை அப்படிங்கிறத அவங்க எப்படி பிராண்ட் பண்ணாங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் சரி, எந்த ஒரு அறிக்கை வந்தாலும் சரி, அதை வெள்ளை மாளிகையிலிருந்து வந்த அறிக்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதன் பிறகு தான் அந்த அறிக்கையை விட்டது யார் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஸோ வெள்ளை மாளிகை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பவர் ஹவுஸ். இந்த பவர் ஹவுஸ்லேருந்து வர்றது பவர்ஃபுல்லான மெசேஜாக இருக்கும் அப்படிங்கிறத சைக்காலஜிக்கலாக நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பவர் ஹவுஸாக அவங்க எடுத்தது எது அப்படின்னு பார்த்தா டாலர் தான். டாலர் வச்சு தான் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி வர்த்தகத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி 1944 தொடங்கப்பட்ட இந்த டாலர் உபயோகம் இன்றைக்கும் அதை யாராலையுமே அழிக்க முடியாத இடத்துக்கு வந்து நிற்கிது. அந்த டாலரை தான் அமெரிக்கா ஒரு வெப்பனாக பயன்படுத்தி பல நாடுகளை சாங்ஷன், டேரிஃப் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காய் நகர்த்தலுக்கு தகுந்ததுபடி நம்மளை ஆட வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்களுக்கான ஒரு பவர் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ் மாதிரி ஒரு பிராண்ட், ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்களை சார்ந்து இருக்கிற மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. ஈவன் அது டாலர் கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை டாலரை வச்சு அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டாக இருக்கட்டும். இதுதான் அமெரிக்கா நம் மீது செய்திருக்கக்கூடிய சித்து விளையாட்டு.